ஒரு பாட்டு பாடுங்களேன். சங்கீத சௌபாக்கியமே என்றும் குன்றாத பெரும் பாக்கியமே, சங்கீத சௌபாக்கியமே. என்னது உங்க பாட்டை கேட்டு கழுத கத்துது? கழுத இல்லடா, இவங்க மச்சா வர்றாரு. அவனும் கழுததான். யோ, யார பத்தியா கழுதன்ற? உன்னை தாண்டா. ஆமா, நீ பாடுற அழகுக்கு கழுத வராம மழையா வரும். உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். மோதி பாக்குறியா? எங்கூட மோதுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. முதல்ல என்னுடைய சிஷ்யனை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கேளுங்கடா. எஸ். சந்தோஷத்தில் பாடும் ராகம். அபே இன்று முதல் அபே ரெகபாதா நிஜஜ அபே இன்று முதல் அபே சந்தோஷம். சோகத்தில் பாடும் ராகம் எதுவோ? உலகே மாயம் ரிபம மகரிச்ச வாழ்வே மாயம் தனித பமகரிச்ச நிலையேது நாம் காணும் ரிபமகரி சோகராகம். காலையில் பாடும் ராகம். காபி காபி காபே வர காபி 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 பூபாண்டு காபி காபி சுக காபி 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 பூபாலம். இரவில் பாடும் ராகம் இது. விஸ்கி பிராண்டு விஸ்கி பிராண்டு 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 ரம்மு 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 மம்மு 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 சாராயம். உடா சாராய பிப்பா. ராகத்தை பத்தியே தெரியல, சங்கீதம் பாட வந்துட்டியே. நான் பாகவதர் பரம்பரை. மோதி பார்க்கலாமா? ஆரம்பி. என்ன நாயாயிட்டோம்? எங்கடா போயிருப்பான் இவன்? ஆளைய காண தெரியலையே. இங்க பாரு, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். டேய், உன்னை பரிசுத்தோட பூரா தேடிட்டு இருக்கிறோம். இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏன்டா ஒரே கவலையா இருக்கிற? தேவகியை பார்க்காம என்னால இருக்கவே முடியலடா. அவ்வளவுதானே, கவலையை விடு. நீ எப்படியும் தேவையை பாத்துறலாம். அதை பண்ண முடியும். அவங்க அண்ணங்க இருப்பாங்களே. டேய், அவ அண்ணனுக்கு 2 பேரும் ஈவினிங் ஷோ கலெக்ஷன் பாக்குறதுக்கு தியேட்டருக்கு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்க 2 பேரும் போய் அவங்க கார் வீல இருக்கிற காத்த புடிங்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் அவங்க பரப்பிட்டு வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்ல. அதுக்குள்ள நீ தேவையை பாத்துறலாம். டேய், இப்படி துணை நீ போ. சரி, அருமையான ஐடியாடா. வாங்கடா போலாம். தேவகி, என்னடா வண்டி போச்சு? எங்க போய் விடக்கூடாது. வா போலாம். எப்படி ராஜா வந்த? பின்பக்கமா ஏறி வந்த. தேவகி, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நான் உன்னை பார்க்க கூடாதா, பேசக்கூடாதா? மீறி பார்த்தா உன்னை கொன்னுடுவாங்களா? என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. என்னால மட்டும் நீ இல்லாம இருக்க முடியுமா? அது சரி, 2 பேரும் செத்து போயிடலாமா? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். வாழ விடலைன்னா 2 பேரும் ஒன்னா செத்து போயிடுவோம். என் அண்ணனுக்கு வந்துட போறாங்க, நீ சீக்கிரமா போயிடு. அவங்க இப்ப வரமாட்டாங்க. எப்படி சொல்ற? அவங்க சீக்கிரமா வராம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க வீட்டுக்கு போலாம். வீராஜ் எப்படி கஷ்டப்படுத்துறாங்க? இவங்களுக்கெல்லாம் காதல்னா என்னன்னே தெரியல. ராஜா, எனக்கு இப்பெல்லாம் பசியை எடுக்கிறது இல்ல. யார பார்த்தாலும் கோவம் கோவமா வருது. ஒன்னை தவிர வேற யார்கிட்டயும் பேச பிடிக்கல.
ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்ப? ஐயோ, வேண்டாம். அடிக்காதீங்க, நான் நாயே, அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். ஏன் சார் இப்படி அடிக்கிறீங்க? இவனும் அந்த பொண்ணை காதலிச்சான், அந்த பொண்ணு இவனை காதலிச்சது. இதுல என்ன சார் தப்பு? காதலிக்கிற தப்புன்னு கடவுள் கூட சொல்லலையே. அதுக்காக நானும் உங்களை அடிக்கலையே. விஷயத்தை சொல்லிட்டாவது அடிங்க சார். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தானே கைதி ரவி, அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து சொல்லாம இருக்கீங்களே, அதுக்காகத்தான் இந்த அடி. முதல்ல ரவின்னா யாருன்னு சொல்லுங்க சார். வயசு சின்னதா இருந்தாலும் வைராக்கியம் பெருசா தான் இருக்கு. நம்பன உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற உங்க நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். அதே நேரத்துல கெட்டவனுக்கு துணை போறீங்களே நினைச்சு நான் வேதனைப்படுறேன். சார் வணக்கம் சார். என்ன விஷயம்? இவங்களை ஜாமீன்ல கூட்டு போலான்னு வந்தேன். ஜாமீன்லாம் ஒண்ணும் வேண்டாம், கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸுங்க, வாங்கடா. போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு இவங்களை அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நான் இங்க இருக்கிறது ஆபத்து. உனக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நான் என்ன பத்தி கவலைப்படல. குருவி கூடு மாதிரி அழகா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நல்லவங்களை கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டார். நீ தைரியமா இருப்பா. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நல்லவனா வாழ்ந்துதானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவசரப்பட்டு எங்கிட்ட சொல்லிக்காம எங்கேயும் போயிடாத. நிச்சயமா அது மாதிரி செய்ய மாட்டேன். நன்றி மறக்கிறதும் பழகுனவங்களுக்கு துரோகம் பண்றதும் எனக்கு பழக்கம் இல்லாத விஷயம். அது இல்ல ரவி, புது இடத்துக்கு போய் ஆபத்து அதிகமாக்கிறத விட பழகின இடத்துல இருக்கிறது பாதுகாப்பு இல்லையா? கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்களே. எனக்கு ஆதரவு கொடுத்த ஒரே காரணத்துக்காக உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை என்னால ஏற்படுத்த நான் சம்மதிக்க மாட்டேன். சரி, இன்னும் 2-3 நாளைக்கு பொறுமையா இரு. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி பார்த்தாலும் கடைசியில என் முடிவு வேதனைக்குரியதா தான் இருக்கும். அந்த வேதனைய நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். நீ மட்டும் தனியாவா வந்த? ராத்திரி நேரத்துல இப்படி தனியா வந்திருக்கிய, அப்படி என்ன அவசரம்? ஒரு பொண்ணு ராத்திரில தனியா இருக்கிற ஆம்பளைய பார்க்க வந்தா ஒண்ணு அவன் மேல உயிரே வச்சிருக்கணும், இல்ல அவங்கிட்ட இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்க்கறதா இருக்கணும். இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீ வந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன் முடிவு எதுவா இருந்தாலும் நீ பெரியவங்க கிட்ட தான் சொல்வேன். உன் தம்பியை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, அவனை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டும் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவன் காலையிலேயே வீட்டுக்கு வந்திருப்பான். யாருக்குமே தெரியாத உன் மனசுக்குள்ளேயே ரகசியமா இருக்கிற விஷயத்தை எப்படியாவது வெளிப்படுத்திடலாம் தானே வந்திருக்க. சீதா, சீதா, உன்னை நான் உயிருக்குயிரா விரும்பினேன். என் எண்ணம் பூரா உன்னையே சுத்திட்டு இருந்துச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம வாழ போற வாழ்க்கையை பத்தி நான் என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். மனுஷன் எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் காரியத்தை நடத்தி வைக்கிறது கடவுள் தானே. நீ என்ன விரும்பலைங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா விதி வழிதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி என்ன நானே தேத்திக்கிட்டேன். அதே நேரத்துல உன் வாழ்க்கை என்ன ஆக போதும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. புரியல?
கொலை குற்றத்துக்கு ஆளான ஒரு கைதியை விரும்புறிய அத சொல்றேன். எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல? இதுதான் உன்னை காட்டி கொடுத்துச்சு. சத்தியமா சொல்றேன், ரவி நிரபராதியா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உண்மையிலேயே அவன் நல்லவனா இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். நேராவது வா, வீட்டுக்கு போலாம். சரி, போயிட்டு வா. சீதா, போலீஸ்காரங்களை ரொம்ப நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்க முடியாது. மரியாதையா ரவி தானே வந்து சரணடைஞ்சிட்டான்னா அது அவனுக்கு நல்லது, அவனுக்கு ஆதரவு காட்டுறவங்களுக்கு நல்லது. புறப்படு.